கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தன்மைகளில் சிலவை அல்லாஹு சமியா, அல்லாஹ் கேட்பவன், அல்லாஹு பசீர், அல்லாஹ் பார்ப்பவன், அல்லாஹு ரகீப், அல்லாஹ் கண்காணிப்பவன், அல்லாஹு லத்தீஃப், அல்லாஹ் நுட்பமானவன், அல்லாஹு ஹபீர், அல்லாஹ் அனைத்தையும் சூழ்ந்தறியக்கூடியவன். கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தன்மையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த சமூகத்திலே பாவம் செய்யக்கூடிய பலர் இந்த அல்லாஹுடைய தன்மைகளை மறக்கிறார்கள். அல்லாஹுடைய தன்மைகளை மறந்துதான் பாவம் செய்கிறார்கள். ஒரு பாவம் செய்பவர் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை உள்ளத்திலே ஆழ பதிந்திருந்தால் அவர் பாவம் செய்வாரா? அல்லாஹ் அவர் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பதை அவர் உள்ளத்தால் அறிந்து கொண்டிருந்தால் அவர் அந்த பாவத்தை, அந்த குற்றத்தை தொடர்வாரா? ஆனால் பாருங்கள், எம்முடைய முஸ்லிம் சமூகத்துடைய வாலிபர்களுடைய சிலருடைய நிலைமையை எண்ணி பாருங்கள். அவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? அவர்களுடைய தனிமையின் அறையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவர்களுக்கு தனிமையின் அறை கிடைத்து விட்டால் என்ன செய்கிறார்கள் அந்த முஸ்லிம் வாலிபர்கள்? கதவுகளை அடைத்துவிட்டு, ஜன்னல்களை அடைத்துவிட்டு, யாருடைய பார்வையும் இல்லாத அந்த நேரத்தில் தவறான காட்சிகளை ஒரு முஸ்லிமான வாலிபன் பார்த்து கொண்டிருக்கிறான். தவறான பழக்கங்களை பெண்களோடு வைத்து கொண்டிருக்கிறான். தவறான முறையில் இணையதளங்கள் வாயிலாகவும் தங்களுடைய மொபைல் ஃபோன்கள் வாயிலாகவும் தவறான செயல்பாடுகளை, தவறான செய்திகளை நண்பர்களோடும் பெண்களோடும் பகிர்ந்து கொண்டிருக்கிறான். அந்த வாலிப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நினைவில்லையா அல்லாஹு பசீர், அல்லாஹ் பார்ப்பவன் என்று, அல்லாஹு சமியா, அவர்கள் பேசுவதை அல்லாஹ் கேட்டு கொண்டிருக்கிறான் என்று கொஞ்சம் எண்ணி பார்க்கட்டும். அவர்களுடைய தந்தை அவர்களோடு இருந்தால் அவர்கள் அந்த குற்றத்தை செய்வார்களா? அவர்களுடைய தாய் அவர்களோடு இருந்தால் தவறான காட்சிகளையும் தவறான செயல்பாடுகளையும் செய்து கொண்டிருப்பார்களா? அவருடைய சகோதரர்கள், அவர்களுடைய தோழர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களோடு இருந்தால் அது போன்ற செயல்பாடுகளை அவர்கள் செய்வார்களா? ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்துடைய மனிதர்களுடைய பார்வையை அடைப்பதற்காக கதவை அடைக்கிறார்கள், திரையை போடுகிறார்கள். நான் செய்யக்கூடிய பாவம் யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிந்துவிட்டால் என் கண்ணியம் குறைந்துவிடும் என்ற காரணத்திற்காக பாவம் செய்யும் பொழுது யாரும் பார்க்கக்கூடாது என்று பயந்து செய்கிறான். ஆனால் அல்லாஹுடைய பார்வையை எந்த திரையை போற்று அந்த வாலிபனான ஆணும் பெண்ணும் அகற்ற முடியும், மறைக்க முடியும்? அல்லாஹ் பார்க்கிறான். கொஞ்சம் எண்ணி பார்க்கட்டும். அவர்கள் தவறான படங்களை, காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இவன் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இவன் தவறான பழக்கம் மூலமாக பெண்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கேட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் தந்தை இருந்தால் பாவம் செய்யாத இவன், தாய் இருந்தால் அந்த காட்சிகளையும் பேச்சுகளையும் பேசாத இவன், மனைவி இருந்தால் அதே பாவத்தையும் குற்றத்தையும் செய்ய துணியாத இவன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கும் பொழுதும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கும் பொழுதும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை கண்காணிக்கும் பொழுதும் இது போன்ற பாவங்களை அல்லாஹுடைய பார்வையின் அச்சமில்லாமல், அல்லாஹுடைய கேட்கும் ஆற்றலுடைய அந்த தன்மையை உள்ளத்திலே பதியாமல் இவன் செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ்வை இவன் எந்த தரத்திலே வைத்திருக்கிறான்? தாய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த வெட்க உணர்வை கூட, தந்தைக்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை கூட, பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை கூட இவன் அல்லாஹ்விற்கு கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ்வை இவன் எந்த தரத்திலே வைத்து பார்க்கிறான்? அதனால் தான் சொல்லுவார்கள், லா தஜ்அலில்லாஹ அஹ்வனன் நாதிரீன இலைக், அல்லாஹ்வை உங்களை பார்ப்பவர்கள். ஸோ நம்ம பேஜை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.